வெல்கம் டு முனிராஜ் சேனல். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா சில்லி பீஃப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நானும் என் பொண்ணு சேர்ந்து தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ இதற்கு என்ன தேவையான பொருட்கள் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். ஸோ தேவையான பொருட்கள் 500 கிராம்ஸில் பீஃப் எடுத்திருக்கேன். பீஃப் நல்லா சின்ன பொடிசாக நான் நறுக்கி அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கோம். தேவையான அளவு ஆயில் எடுத்திருக்கோம். ஜிஞ்சரையும் கார்லிக்கும் பொடிசாக நறுக்கி நாங்கள் வச்சுருக்கோம். அதே மாதிரி கருவேப்பிலையும் தேவைக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி கொஞ்சோண்டு எடுத்திருக்கோம். 6 ஆனியன் கட் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகமும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு பச்சை மிளகா நல்லா பொடிசாக நறுக்கி நான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி 1.5 ஸ்பூனில் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு எடுத்திருக்கோம். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் வேணும். ஸோ அது அப்புறமா நம்ம காட்டுறோம் உங்களுக்கு எப்படின்னு. ஹாய் நிம்ரா, எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க கேளு. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? சரி, ஓகே. எல்லா இன்கிரிடியன்ஸ் ரெடியா இருக்கா இப்போ? ஓகே, ரெடியா நம்ம பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? ஓகே. சோ அத்தா என்னென்ன இன்கிரிடியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். சோ நம்ம ரெடி பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஓகே, வி கோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த குக்கர் நம்ம வச்சிருக்கோம். குக்கர்ல குக்கர்ல போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் நம்ம போட போறோம். ஸோ அது போட்டாச்சு. ஸோ அது போட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா நான் ஆல்ரெடி டர்மரிக் பவுடரு அண்ட் சில்லி பவுடரு அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கான உப்பு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதுல 1 ஸ்பூன் ஆயில் நம்ம எடுத்து இதுல போட்டுக்கிறோம். சோ மத்த ஆயில் நமக்கு இப்ப தேவை கிடையாது. இது அப்புறமா தான் நமக்கு தேவை. சோ இதை நம்ம இப்ப வச்சிடலாம். இப்ப நான் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி 1/4 கப். கலக்கிக்கணும் கொஞ்சம். நிம்ரா, நம்ம குக்கர்ல எல்லாத்தையும் போட்டாச்சு. சோ ரெடியா? விசில் விடலாமா? ஓகே, நம்ம இப்போ குக்கர்ல போட்டு விசில் விட்டுலாம். ஓகே, குக்கர்ல எல்லாத்தையும் போட்டு இப்போ விசில் விட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இது ஆக்சுவலா பீஃப்ங்கிறனால உங்களுக்கு 10ல இருந்து ஒரு 15 விசில் நீங்க விடுங்க. ஓகே நண்பர்களே, 15 நிமிஷம் நாங்க குக்கர்ல வச்சு விசில் விட்டாச்சு. விசில் விட்டு இப்போ நல்லா பாருங்க, பீஃப் வெந்துருச்சு. ஸோ இப்போ பேன்ல அதை மாற்றி நம்ம சில்லி பீஃப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான்ஸ்டிக் பேன் நாங்கள் இப்போ எடுத்திருக்கோம். அடுப்பில் வச்சு இப்போ ஹீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு தேவை கொஞ்சம் இப்போ லைட்டாக எண்ணெய் அதில் நம்ம விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் இப்போ நம்ம விட்டுருக்கோம். அது நல்லா இந்த மாதிரி இது பண்ணி விடுங்க. அப்போதான் கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் பரவும். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அது ஹீட் வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த இந்த ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம வச்சிருக்கோம், அதையும் நம்ம ஸோ ஜிஞ்சரையும் கார்லிக் அண்ட் கருவேப்பிலை போட்டு நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஆனியன் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சிருங்க பச்சை மிளகா கொஞ்சம்
கறியை வந்து நல்லா பசுமமாக வெந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து பேனில் மாற்றிடலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கிச்சப் இருக்குது. ஸோ கிச்சப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாட் சாஸ் நான் எடுத்திருக்கேன். ஹாட் சாஸ் வந்து நமக்கு தேவைக்கு தான், வரப்புக்காக வந்து தேவைக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதையும் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே நண்பர்களே, நம்ம ஃபைனல் ஸ்டேஜ்க்கு இப்போ வந்தாச்சு. நம்ம சில்லி பீஃப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதில் வந்து நம்ம கொத்தமல்லி மட்டும் மேலே நல்லா தூவி விட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. ஸோ ஆஃப்டர் நம்ம சில்லி பீஃப் ரெடி. ஓகே நண்பர்களே, நானும் என் பொண்ணும் சுவையான சில்லி பீஃப் செஞ்சு முடிச்சிட்டோம். அதை நாங்கள் லெமனு அப்புறமா வந்து கேப்சிகம்லாம் கொஞ்சம் மேலே தூவி விட்டோம். ஆனியனும் வச்சு நாங்கள் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நானும் என் பொண்ணும் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். நிம்ரா, டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? எப்படிமா இருக்கு? சூப்பரா எம்மியா இருந்துருச்சு. ஓகே நண்பர்களே, என் பொண்ணு வந்து சில்லி பீஃபை டேஸ்ட் பண்ணிட்டு ஓகே குட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களும் எங்களோட டிஷ்ஷை ட்ரை பண்ணிட்டு எங்கள் டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.